வளத்து வருஷத்தை கல்லன். இந்த படத்தோட கதை என்ன பாத்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ பிஜு மேனன் அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு பல ஊழல் வேலைகளும் சில முள்ளமாரி வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இதனால ஜோஜோ ஜார்ஜ் நேரடியாவே அவர் மகளை இழந்து பாதிக்கப்படுறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கதை தான் இந்த வளத்து வேஷத்து கல்லன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்லோவா போனாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இந்த படம் கண்டினியூ ஆன விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ். இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட குரூ. இந்த படத்துல நம்ம ஜோஜோ ஜார்ஜ் கொஞ்ச நேரம் வந்தாலும் படத்தை தாங்கி நிக்கிறாப்ல. இதுக்கு அடுத்து படத்தோட மெயின் ஹீரோ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிஜு மேனன் தான். ஒரு பேட் பேரண்டிங் அண்ட் பேட் கேரக்டர் இதை எப்படி அவர் வாழ்க்கையில ரெஃப்ளெக்ட் ஆகுது கடைசியில், அதனால இவர் என்னென்ன கஷ்டப்படுறாரு, கிளைமேக்ஸ்ல இவர் என்ன ஆகுறாருங்கிறத அவர் நடிச்சு எடுத்த விதம் உண்மையிலேயே அடிப்பொலியான ஒரு விஷயம். இந்த படத்தை ஜீத்து ஜோசப், அதாவது நம்ம பாபநாசம் படம் எடுத்தார்ல அந்த பட டைரக்டர் இந்த படத்தை சூப்பரா எலிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. அதனால இந்த வார இறுதியில இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். தரமான ஒரு படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.